ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளதம்மா. தாயே, தங்களின் அன்பை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு எங்களின் இதயம் இப்பிரபஞ்சத்தை விடவும் பெரியதாக இருக்க வேண்டும் அம்மா. தங்களின் அன்பை பெறும் நாங்கள் தாங்கள் காட்டிய வழியின்படி அன்பு, கருணை, இரக்கம், தாராள குணம், பணிவு, மன்னித்தல் போன்ற அனைத்து குணங்களையும் நிறைந்தவர்களாக எங்களின் பிரதிபலிப்பு இருக்க வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் செயல்களில் தங்களை மட்டுமே நிலைநிறுத்தி நாங்கள் இதயபூர்வமாக செய்ய வேண்டும் தாயே. தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே,
எங்களின் இன்றைய காலை தியானத்தை செய்வதற்குரிய அனுமதியை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. கவனம் நமது சகசிரார சக்கரத்தில் வைத்து நாம் நமது குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய 2 கைகளிலும் சகசிராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ பூமி மாதாவாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தங்களின் கடல்கள் கரையை சுத்தம் செய்வது போல நாங்கள் நேர்மையானதை மட்டுமே செய்வதற்குரிய இதயங்களை எங்களுக்கு தந்தருள்வதுடன் எங்களின் இதயத்தை தூய்மை செய்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களை திசை திருப்பும் எல்லாவற்றிலிருந்தும் பற்றின்மையை தந்தருளுங்கள் அம்மா. எங்களின் உண்மையான நோக்கங்களை நாங்கள் அடைவதில் எங்களுக்கு விடாமுயற்சியை தந்தருளுங்கள் அம்மா. எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தயவு செய்து அகற்றிடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும் உபாதைகளையும் பூமி மார்க்கமாக அகற்றி விடுங்கள் அம்மா. கவனம் நமது மூலாதார சக்கரத்தில் வைத்திருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திருங்கள். ஸ்ரீ கணேசரான தங்களின் சக்திகளுக்கு நாங்கள் சரணடைகின்றோம். எங்களின் இடது பக்கத்தின் நினைவுகளும் வலது பக்கத்தின் செயல்களும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தங்களின் ஞானம் எங்களுள் மேலோங்கட்டும். தங்களின் அன்பின் மூலமாக நாங்கள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை பெற வேண்டும். தங்களின் அன்பு மட்டுமே எங்களை மாற்றி அமைக்க இயலும் தாயே. எங்களுக்குள் இருக்கும் கள்ளத்தையும் கபடத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாய், தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களுள் முழுமையாக நிலைநிறுத்தி விடுங்கள் அம்மா. எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் செல்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் பிரதிபலிக்கும் பொழுது நாங்கள் முழுமையான சகஜ யோகிகளாக மட்டுமே திகழ்வோம் தாயே. எங்களுக்குள் இந்த மனிதர் பிறவிக்குரிய குணங்கள் அண்டாது. தாயே, எங்களின் இந்த அனுதின தியானத்தின் மூலம் எங்களின் குணங்கள் மனித குணங்கள் மறையப்பட்டு தங்கள் அருளால் எங்களுக்குள் தெய்வீக குணங்கள் மேலோங்க வேண்டும் அம்மா. எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழ்நிலை தியான நிலையில் செல்வதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத்.
ॐ त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। श्री आदि भूमि देवी साक्षात् ॐ त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। கவனத்தை நமது அப்படியே மூலாதார சக்கரத்தில் நிலைநிறுத்தி ஸ்ரீ கணேஷ அதர்வசிஷம் கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्ष नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं लक्ष्मी सत्यं लक्ष्मी अवत्वं माम् अवदत्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवशोभात्तात् अलाभरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि निर्विश्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरम् गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतः
गर्भेन्दुलसितं तारेण रुद्धं एतत्तव मनुष्यरूपं गकारात् पूर्वरूपं गकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नारसन्धानं संहिता सन्निः सैषा गणेशविद्या गणपऋषिः निर्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशवं कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तराक्षसं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतये पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो गणपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் மெதுவாக நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இட நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், தங்கள் அருளால் எங்களின் விருப்பங்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறதம்மா. தங்கள் அருளால் நாங்கள் சுத்த ஆத்மாவாக இருக்கின்றோம். தாய், எங்களின் விருப்பம் நாங்கள் ஆன்மீக உயர்வில் மேன்மேலும் உயர்வதும் எங்களின் ஆத்மா தூய்மையாக எப்பொழுதும் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது இடது மூலாதார சக்கரம். ஸ்ரீ கணேஷா, எங்களிடம் உள்ள எல்லா தீய எதிர்மறைகளையும் அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கும் மாயைகளும் அகற்றப்பட்டு விடுங்கள். எங்களுக்குள் தேடுதல் உள்ள ஆத்மாக்களை கண்டறியும் சக்தியை
தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும் உபாதைகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் எங்களின் இடா நாடியில் ஏற்படும் அமைதியும் ஆனந்தத்தையும் நாங்கள் எங்களின் நடு நாடியான சுஷுமன நாடியோடு ஒன்றிணைக்கின்றோம் அம்மா. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாங்களே எங்களது எண்ணங்களையும் செயல்கள் அனைத்தையும் வழிநடத்தி செல்லுங்கள். எங்களின் மகிழ்ச்சிக்காக நாங்கள் எதை செய்தாலும் அது தங்களை வணங்கும் செயலாக மாற வேண்டும் அம்மா. தாய், தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ள ஞானம், விவேகம், பகுத்தறியும் திறன் முதலியவற்றின் உண்மையான அர்த்தத்தை எங்களுக்கு விளங்கச் செய்யுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது வலது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ கார்த்திகேயா, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அசுர குணங்களை அகற்றிவிடுங்கள். எங்களை பணிவானவராகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்களாகவும் மாற்றிவிடுங்கள். ஏனென்றால் உண்மையான பக்தியால் மட்டுமே உண்மையை உணர இயலும். தாயே, எங்களின் மனித பிறவியினால் ஏற்படுகின்ற மாயைகளில் நாங்கள் அகப்பட்டு கொள்ளாமல் தங்களால் அருளாசி பெற்றுள்ள சகஜ யோகிகளாக இருக்கின்றோம் என்ற உணர்வு எங்களின் ஒவ்வொரு நொடி மூச்சிலும் செயல்களிலும் நிலைநிற்க வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளும் உபாதைகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களால் எங்களுக்குள் ஏற்படுகின்ற அமைதியும் ஆனந்தத்தையும் நாங்கள் நடு நாடியில் சுழுமுனை நாடியோடு ஒன்றிணைக்கின்றோம் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய நடு நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள். தாயே, எங்களின் கவனம் முழுமையும் தங்களிடத்தில் சரணடையட்டும் அம்மா. பரிணாம வளர்ச்சியின் மூலம் மனித பிறவியில்
நாங்கள் தங்கள் அருளால் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று சகஜ யோகிகளாக இருக்கின்றோம். எங்களுக்கு அதற்கான உண்மையான அர்த்தத்தை உணரச் செய்யுங்கள் அம்மா. எங்களிடம் இருக்கின்ற மேலோட்டமான தன்மையை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் உண்மையும் தர்மத்தையும் சத்தியத்தையும் மட்டுமே பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். எங்களின் எந்த நிலையிலும் நாங்கள் தங்களை மட்டுமே எங்களின் கவனத்தில் கொண்டு தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை ஆழ்நிலையிலிருந்து புரிந்து கொண்டு செயலாற்றுவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் சமநிலை தன்மை எப்பொழுதும் எங்களுள் நிலை நிற்க வேண்டும் அம்மா. எங்களின் காதுகள் உண்மையானதை மட்டுமே கேட்க வேண்டும். தூய்மையானதை மட்டுமே கண்கள் காண வேண்டும். எங்களின் வாழ்க்கையில் தெய்வீகத்தை போற்றுபவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். கேட்பவர்கள் எங்களின் குரலை கேட்காமல் தெய்வீகத்தின் ஞானத்தை கேட்க வேண்டும். எங்களிடம் பணிவு, இரக்கம், அமைதி, அன்பு இருக்க வேண்டும். தங்களின் ஞானம் எங்களுள் மேலோங்க வேண்டும். கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களுக்கு ஆன்மீகத்தின் அறிவை தந்தருளுங்கள் அம்மா. நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே நிலைநிற்க வேண்டும் அம்மா. தெய்வீகத்தின் அன்பை பற்றிய அறிவானது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, ஆழமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு பணிவும் அன்பும் எப்பொழுதும் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தங்களின் அருளால் எங்களின் படைப்பாற்றல்களை வெளிப்படுத்தும் போது நாங்கள் எதுவும் செய்யவில்லை, தாங்கள்தான் அனைத்தையும் செய்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து கடவுளின் தூய்மையான அன்பை பிரதிபலிப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அம்மா. கவனம் மெதுவாக நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களுக்கு ஆத்ம சக்தியை தந்தருளுங்கள். அந்த சக்தியானது எங்களுக்கு ஆனந்தமயமான தியானம் மற்றும் எங்களிடமுள்ள திருப்தி நிலையை கண்டறிய உதவும் அம்மா. தாய், தங்கள் அருளால் எங்களுக்குள் மன அமைதி நிறைந்திருக்கின்றது. நாங்கள் எங்களின் கவனத்தை எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் நிலைத்திருக்கும் பொழுது அந்த அமைதியும் திருப்தியும் எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அம்மா. எங்களின் ஆத்மா தங்களின் பாதுகாப்பை, உணர்வை, அன்பை உணர வேண்டும் தாயே. எங்களின் இல்லங்களில் இறை சக்தியின் தங்களின் அன்பு நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. எங்களுக்குள் பொறுமையும் நம்பிக்கையும் தூய்மையான கவனமும் அன்பான அக்கறையும் நட்புணர்வும்
எங்களின் இல்லங்களிலும் எங்களின் இதயங்களிலும் நிரம்பி இருக்க வேண்டும் அம்மா. நாங்கள் என்றென்றும் விஸ்வ நிர்மல் தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் தாயே. கவனம் மெதுவாக நம்முடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு தூய தர்மத்தின் வழியை காட்டியிருக்கின்றீர்கள். தங்களின் பாதுகாப்பில் எங்களை அந்த தர்மத்திலேயே நிலைத்திருக்க வைத்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கு சுயம் குரு தத்துவத்தை தந்து நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றீர்கள் அம்மா. எதுவும் யாரும் எங்களை குழப்பக்கூடாது. எங்களின் கவனம் தங்களிடத்தில் மட்டுமே நிலைநிற்க வேண்டும் அம்மா. எங்களின் நிலையில் முன்மாதிரியாக இருக்கும் பணியை நாங்கள் ஒருபோதும் மறக்க கூடாதம்மா. எங்களுக்குள் எங்களின் குரு தத்துவத்திற்குரிய கண்ணியமும் நடத்தையும் நிலைநிற்க வேண்டும் அம்மா. குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே மகேஸ்வரா, தாங்களே பரபிரம்மா, தாங்களே எங்களின் ஆதி குருவாவே. ஸ்ரீ மாதாஜி நிர்மலம்மாவின் பொற்கமல திருப்பாதங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகின்றோம். உண்மையான குரு தத்துவம் எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, இம்முழு பிரபஞ்சத்தையும் இயக்குபவரான ஆள்பவரான தாங்களே எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலரும் ஆவீர். தங்களின் அன்பானது எங்களை பயமற்ற பாதுகாப்புணர்வுடன் இருக்க வைக்கின்றதம்மா. தாங்கள் காட்டிய வழியின்படி நாங்கள் செயலாற்றும் பொழுது எங்களுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகள் தங்கள் அருளால் நீக்கப்படுகிறதம்மா. எங்களுக்குள் தைரியமும் தன்னம்பிக்கையையும் நிலைநிறுத்தப்படுகின்றதம்மா. தாய், தங்களின் அன்பை பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக மட்டுமே நாங்கள் திகழ வேண்டும். அதில் எங்களின் சுயநலமோ பொருள்வாதமோ எதுவும் இருக்கக்கூடாதம்மா. தங்களின் அன்பு மட்டுமே நிலைநிற்க வேண்டும் அம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ சிவ தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் தாயே. எங்களுக்குள் தங்கள் அருளால் கிடைக்கப்படுகின்ற அன்பை நாங்கள் முழுமையான அர்த்தத்தோடு ஒன்றினை உணரும் பொழுது எங்களால் இம்முழு உலகையும் நேசிக்க இயலும் தாயே. தங்களின் அன்பு எங்களை தூய்மைப்படுத்துகிறதம்மா. கவனம் மெதுவாக நமது விசுத்தி சக்கரம். தாயே, தங்கள் அருளால் சஹஜ யோகிகளாக இருக்கும் நாங்கள் தங்களின் அன்பை இவ்வுலகில் பரப்பும் போது எங்களின் கவனம் தங்களிடத்தில் மட்டுமே நிலைநிற்க வேண்டும் அம்மா. நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியின் ஒரு துகளாகவும் இருக்கும்போது எங்களின் கூட்டுணர்வு பெரியதாக மாற வேண்டும் அம்மா. தாய், எங்களுள் ஆன்மீக சக்திகளையும் ஆற்றலையும் விழிப்புணர்வு அடைய செய்துவிடுங்கள்.
எங்களின் கவனங்களிலும் சந்தோஷங்களிலும் கவலைகளிலும் சாட்சியாக மட்டுமே நாங்கள் இருந்து பார்க்க வேண்டும் அம்மா. எங்களுக்குள் தவறான குற்ற உணர்வை நாங்கள் அனுமதிக்க கூடாது. எங்களின் குறைபாடுகளை நாங்கள் அலட்சியம் செய்யக்கூடாது. அந்த குறையை எதிர்கொண்டு அவற்றை சரி செய்ய வேண்டும் அம்மா. தாயே, மற்றவர்களை விமர்சிக்கும் குணத்தை எங்களிடமிருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களின் சொந்த தவறுகளை பார்த்து மற்றவர்களிடம் அன்பாக பேசும் குணத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, என்றென்றும் நாங்கள் தங்களின் குழந்தைகளாக மட்டுமே இருக்க வேண்டும் தாயே. மற்ற எவற்றிலும் எங்களின் கவனம் செல்லாமல் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே எங்களின் கவனம் நிலைநிற்க வேண்டும் அம்மா. கவனம் மெதுவாக ஆக்ஞா சக்கரம். தாயே, எங்களின் குற்றங்களை மன்னிப்பீர்களாக. எங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளை தங்கள் அன்பால் அருளால் அகற்றிவிடுங்கள் அம்மா. எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து விடுங்கள் அம்மா. தங்களின் சக்தியானது எங்களுள் அன்பு, மன்னித்தல் குணம், இரக்கம், பணிவு, கருணை, தாராள குணம் போன்ற குணங்கள் மட்டுமே எங்களுள் நிலைத்திருக்க அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்கு மற்றவர்களை நேசிக்கவும் மன்னிக்கவும் கற்றுக் கொடுங்கள் தாயே. அவற்றை எங்களுக்கு உணர்த்தியதற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். தாங்கள் எங்களை சகஜ யோகிகளாக தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். தங்களின் சக்தி எங்களை வழிநடத்துகின்றது. எங்களுக்குள் இருக்கும் தேவையற்ற நினைவுகளும் தேவையற்ற சிந்தனைகளும் அகற்றிவிட்டு நாங்கள் நிகழ்காலத்தில் மட்டுமே நிலைநிற்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். மமகாரத்தை உறிஞ்சிவிடுங்கள். யதார்த்தத்தை தந்தருளுங்கள். அந்த யதார்த்தம் எங்களால் பார்க்கப்பட்டு உணரப்பட்டு எங்களுள் ஆனந்தத்தை மட்டும் தர வேண்டும் அம்மா. தாய், எங்களை பணிவான குணம் எங்களை பணிவானவர்களாக மாற்றும் பொழுது மற்றவர்களை விட நாங்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள் என்ற எண்ணம் எங்களுக்குள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அம்மா. நாங்கள் சமநிலையில் இருக்கும் பொழுது நாங்கள் மேன்மையானவர்களாக இருப்போம் அம்மா. அந்த சமநிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். கவனம் மெதுவாக சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே எங்களுக்கு தூய்மையான அறிவை தந்து தெய்வீக நுட்பத்தை புரிந்து கொள்ள செய்து எங்களை சுயம் குருவாக மாற்றி நாங்கள் சுத்த ஆத்மாவாக இருக்கின்றோம். தங்கள் அருளால் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். தாயே, எங்களின் வாழ்விலும் இதயத்திலும் தாங்களே நிலை நின்று எங்களின் இருப்பை ஆனந்தப்படுத்துங்கள் அம்மா. எப்பொழுதும் எங்களின் கவனம் எங்களின் ஆத்மாவிலும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களிலும் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா.
அதற்கு தேவையான சக்தியையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே. கவனம் நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் கூறுவோம். श्री महालक्ष्मी महासरस्वती त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला நமது கவனத்தை இதே நிலையில் நிலைநிறுத்தி அன்னையின் சொற்பொழிவின் நேற்றைய தொடர்ச்சி கேட்போம். Go all out into Sahajya. Otherwise, they can't get rid of their left Vishuddhis. Left Vishuddhi is a thing that's a very depressive action on the whole being. And a person who has left Vishuddhi is always a very slow person to do anything for Sahajya. You have not been given light to hide it. Christ has said that you don't put light under the table. So you have been given light to work it out, to be dynamic, to think what to do, how to arrange, how to organize. But if you are guilty, then you will all the time say, oh, Mother, it's very difficult, this. Always you'll find the other side of the whole joke. Just to avoid. Now for a Sahajogi is to witness himself, first of all. That is the introspection. He should see for himself. Where was I and I have come here? Don't indulge too much in the past, but see the distance you have crossed in such a short time. Now you have come into the kingdom of God. You have all the powers. I don't tell lies. It's a fact. I'll give you an example.
My full gang allows me to say that. Wolfgang was with me when we were traveling from Prague to Vienna. And the plane, you see, he told me that the plane is at 10:30, but it was at 9:30. It was a mistake. There can be mistake, of course. That also is Sri Krishna style. You can always do mistakes, doesn't matter. So we reached, why all these things happen? See, to create an event, a ghatana. So he was very upset about it, that he told me a wrong time and I reached there about 15 minutes late. And there was a ground hostess, horrible. She started shouting at me, saying all kinds of, it's not fair, you don't know, this, that, and everything. I just didn't bother about it because I knew that it was out of mistake, we've done it. And they could have taken away their plane instead of shouting, but they kept the plane and shouted at me. Because she wanted to shout, you see. Then the plane was filled in with people. And it would not leave. So I asked the engineers, they said it has been like this for the half an hour, we are trying to correct it. It's like this. So it's all right. He said that you'll have to wait till we put it right. But because she shouted at me, Wolfgang was full of tears. You see, just look at this German having so many tears in his eyes. Then Alga was telling him that it's all right, doesn't matter, it's not your mistake. He was feeling so sad that mother has been insulted like this by this lady because of my mistake. His love. Now the power of his love was so great. At the same moment, there were so many, about 50 people, Sahajyogis standing on the balcony watching us. We also felt and they also felt, but they felt a tremendous cool breeze like a big blow came to them and blew upon them vibrations. And they just got enamored. And suddenly when they opened their eyes, what they find, the whole sky was filled with clouds. There was not a single cloud. In 1 second from where the clouds came, God knows. It was all completely filled with them. Then they asked us to get out because they could not do anything. So when we came back, it started raining. When we came in, he got after that lady, he said, now, whom are we to shout? We can't catch our planes now. And then they announced that all the flights are cancelled. So see the power of his love for his mother, that the whole sky couldn't bear it. You see, his eyes became the sky. And in a second they said, Mother, we have never seen such a miracle that there is not one single thing, and the whole thing was filled with it. So you must know your powers. That is what is, first of all, witness yourself, is the introspection. See for yourself how many powers you have got. Now with your left Vishuddhi, you will always conclude, oh, how can I have any powers after all? I have done this, I have done that. Even if you give somebody 100 pounds and you tell him that now you go to the market, buy something. They say, oh, what's the use of these 100 pounds, this, that. Use it. As simple as that. But then Sahajyogis start saying that, no, mother says, but how can I have? How can I have these powers after all? It's not possible, I'm no good. Because that left Vishuddhi is all the time telling that you are good for nothing. It's like a leaking hole in your brain that takes away all the sense. And you accept it. So first thing is to introspect yourself and see for yourself how many powers you have got. Like in the beginning, no Sahajyogi would give realization in India. Nobody would even touch it. It so happened that my car failed and I was late 2 hours, luckily. And there was a big meeting and they didn't know what to do, so they started giving realization to people. And then they realized they can give realization. Otherwise they would not touch anyone. Now you know that, what you can do. You also know that whatever you say happens. Whatever you want, you can get it. Try
Try. But if you don't do it, then you will be all the time half-baked. Take the experience of your powers. See how dynamic you are. Don't have formalities about it. Just use it fully and you'll be amazed that you have so many powers. Somebody told me that, Mother, you have given a siddhi to Guido. I have given siddhi to all of you. I never discriminate. But it's only he is very brave. He has used it left and right. He uses left and right. If you do not use your siddhis, what can I do? I have given you all the siddhis, no doubt about it. So try. Like in the beginning, Baba Mama told me that how can I write a poem? I feel like writing, but I'm rather frightened because I could not even write an essay. I used to write essay for all my brothers, you see, when they were studying. Because I was very good at languages. But that's what he said. And now look at him. I told him, you go ahead and write, whatever you write. He said, I may write something wrong. It doesn't matter, write it. In the same way, somebody wants to paint something. One should not think how they will criticize or anything. Just paint. If you want to sing, just sing. If you want to do anything, any manifestation, just do it boldly. Go in a big way. You'll be amazed at yourself how you have achieved it and how you are doing it. It has worked with so many artists, you know that they told you about himself. And it's so many, they can tell you that this has happened to them. So now the first thing is to know that you have powers. Now believe in them. Have faith in yourself. If you have left Vishuddhi, this Vishnu Maya won't work out. But be like Vishnu Maya. Just give up this guilt. No, I am a Sahajya, I am not an ordinary person. People sometimes talk to me and I say, do you know what you are? What, Mother? You are a Sahajya. Oh, I forgot. Now go and do it. And another style of this left Vishuddhi is this, which one must understand, that it tries to give an explanation. As I told you many a time, you tell somebody that telephone to someone. First they will say, he may not be there, Mother. Baba, you telephone, first find out if he may be there or may not be there. But they would not. They would just avoid, and that is another thing. Vishnu Maya never avoids. You have seen that. Once she has to shine, she shines. Wherever she is, whatever she is. So in the same way, we have to be like that. We have to know that we are special people, we are chosen, we are angelic, and that we have entered into the kingdom of God, and it will all work out. Sahaja Yoga is not meant for useless people. As I told you in Marathi, Tukaram has said, "Idya gabaळ्याचे काम नव्हे." It's not meant for lunatics and lousy people. It's meant for somebody who has त्याला पाहिजे जातीचे. You need people of character. I know that there cannot be many like that, but there is no place in God's realm for many people, for all these useless people. It's only for something special. These seats are reserved, and you have got your realization now somehow. So now try to understand that this Vishnu Maya principle has to be expressed and has to be shown. And you introspect yourself, have I done that or not? Don't be afraid that they say that our ego will come. It doesn't matter. You will also see your ego. This is the second part of Sri Krishna's play, that in this Krita Yoga you see your ego. There was a lady who was rather not very kind to some Maharashtrian ladies. So I told her, you have got right side. She wouldn't believe. She came to see me in Rome and she fell down on the right side, completely. Then she realized that her right side was not all right. So to know that, whether you have a right or a left, that's a very good method is of meditation. Now the third situation is that you must accept whatever is wrong with you. If you do not accept, then you are not being kind to yourself. That is the central part of it. That you must accept. Yes, this is something wrong with me,
I have gone in this part, I am wrong of my Vishuddhi, or that part I am wrong. So now I have to improve. Now right Vishuddhi people will always try to correct me. I have seen it. It's very simple for them. If I say anything, no, first. Different types no's there are. Sometimes no. Sometimes it is no, 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 no. They will contradict me or try to put their own idea. And then they discover that it was wrong. They should not have said it. Say, for example, if I say, I saw these things lying here. They said, no. I said, I saw with my own eyes. And once I see something, it's registered, so it's there. No. I said, all right, just try to find out. It's there. How is it we didn't see? I said, because your no was written on your eyes, I think you couldn't see anything. And then they'll pull their ears. That's the best. But if you see that this is a habit I have of saying no to things, so first of all, I also test you. Supposing I say, it is just now 9 o'clock in the night. You just say yes. Let's see what happens. Try to see. You see, I test you very many times like this. And then I see that some people, if I say so, all right. If it's so, if Mother has said, it is so. And then it starts building up their faith very well. I can see there clearly how they are coming into the realm of real faith. And there, when I say something absurd, they will just smile. They know it is Mother is just testing us, you see. So they will just smile. They won't do anything, but they'll just smile. And then, if it is so, and if they don't know, they'll say, yes, it must be. Mother must have done this or said so. So your testing time is there. You have to test yourself. As Muhammad Sahib has said, that your hands will speak and they'll give witness against you. So on your hands you will know. Now these hands are the blessings of Sri Krishna. They come out from the same Vishuddhi. And as you know, the pelvic nerve serves it on all that. And there are 2 chakras of one Lalita and another Sri chakras, all on these both sides. They also play into the hands of Sri Krishna. With these hands we can feel the vibrations. Now if your right Vishuddhi is too strong, you may not feel. If your left Vishuddhi is too strong, you may not feel. But that doesn't mean that you haven't got realization. You have got. You just work out your hands. Now for working your hands, you have to see that you don't use them for useless things. That's very important. Because you have special hands. These hands are the ones with which you spread the collectivity. Now for example, Italy example. Here the people when they talk, they'll go on. I don't know anything what they are saying. They only know their own, all their gestures, and they only can depict. For a person who doesn't know that, they'll go on like this, all the time. So this should be reduced. There's no need to use your hands so much all the time like this, like that. Little bit. But while using the hands also, it should be decent, it should be regulated, it should be very indicative and useful. Just showing off your hands is not good. It is some sort of a theory came out, I was told, that you must put your gestures into your hands and speak. It's all right for people like Hitler, but not for us. For us, we should be decent. We should, whenever we have to say, now for example, you want to point out something to someone, you should say, do this. This is Sri Krishna's finger. You can't use it like that. Just say, do. Means supporting it. This looks better.
These hands are to be used for collectivity. See, we say namaste when we meet others. To thousands of people we can say namaste. But I don't like the shaking hand business because it's no good. Shaking hands doesn't create any collectivity. On the contrary, you might get all kinds of pins and needles and all kinds of problems from others. But when you talk to people, also, with these hands only you can feel. With these hands only you can care your children. With these hands only you can suggest your softness, your sweetness, and also with the mouth, which is of course is a part of the Vishuddhi, that's different. But especially hands, your gesture should show very heartfelt emotions, and then only these gestures have some meaning. Now in Sahaj Yoga, as you know, you hold each other's hands and the vibration starts flowing among yourselves. And you can also hear the tabla on your throbbings. So that shows that they are the communication. So these hands, which are really the beginning of the collectivity. Most important, I would say the most important things are the hands which act for your collectivity. As far as you are concerned, there are many other angels and other ganas who are standing behind you. They also extend their help to you whenever you want to communicate something. They also do your jobs very well. So whatever is expressed in your hand or through your hand, they immediately pick up. As you know that Vishuddhi has 16 petals and all ear, nose, throat, eyes, all are guided by this. Also the subplexus of this Vishuddhi is this one, is the Hamsa Chakra. So we have these eyes to see, eyes to communicate. The pure eyes communicate pure love, purity. With the pure eyes, you can cleanse people. With the pure eyes, you can help others. You can bring peace. The purification of the eyes takes place through your Vishuddhi and Agya. Here both things have to work out. The nose is very important. Nose has to be pure in the sense that you should be able to discard whatever is smelling badly, and you should be able to accept whatever is fragrant. It's very important because nose is the speciality of Sri Krishna, I would say, in the sense that he is the Kubera, and the Kubera has given the nose to the goddess. Some people have a bad habit of moving their nose just to show disapproval or something like this. They go on doing like that. This is very wrong, because then you are insulting yourself. You are insulting your Kubera power. So you have to keep your nose in a dignified manner. It should be a dignified nose. It should not be used for doing something which is indignified or which expresses contempt. Then your teeth are very important. You have 32 teeth, see, 16 of Krishna's powers divided into, you can say, 32. These are your teeth on both the sides. The right side is on top and the left down below. That is one thing we neglect very much in the West, I must say. In India it is not. It's very much we neglect, and that's what we have to look at. The reason for neglect is that, I would say, is laziness, must be the laziness. But at least twice or thrice you must brush your teeth. It's important, that I need not say. But more important is to change the brush. Also, you have to use butter or salt and oil
to rub your gums. If you rub your gums properly, you will never have problems with your teeth and your gums. Moreover, every time in the evening, you must again brush your teeth. I've seen many people who come to me in the evening in the program, such a horrible smell from their mouth comes out. It is not that it's a disease, but it is only thing is that they have not cleansed their teeth. Also, there are people who will not even brush their teeth and start eating breakfast. I don't know, this was another theory started, I think, that you can eat your food without brushing. Teeth are very important and one must look after them. On the teeth depends all the qualities of your Vishuddhi. So one has to look after the teeth in a proper way and should never cleanse and never show temper with the teeth. It's a very bad habit. Also here is a gesture, I've seen that. If they don't like something, they just go on like this. It's a very wrong thing. One should avoid that kind of a gesture, and it's very dangerous for your teeth. So today's lecture is more sort of medical, I must say. தாய், நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாகச் சரணடைகின்றோம். எங்களின் இன்றைய தியானத்தை மிகவும் எண்ணங்களற்ற நிலையில் எங்களை நிலைநிறுத்தியதற்கும், தங்களின் அன்பு கருத்துக்களை நாங்கள் கேட்க செய்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திரு பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.